15 முதல் 20,000 பேர் கூடியிருப்பார்கள். உங்களிடம் இந்த மக்களுடன் பேசுங்கள் என்று சொன்னால் நீங்கள் மைக் எங்கே என்று கேட்பீர்கள் இல்லையா? அப்புறம் லவுட் ஸ்பீக்கர் நன்றாக இருக்கிறதா இல்லையா, அதில் உங்கள் குரல் தொலைவில் உட்கார்ந்திருக்கும் மக்களுக்கு சென்று சேருகிறதா இல்லையா என்பதையும் நீங்கள் சரிபார்ப்பீர்கள் அல்லவா? இப்போது சற்று யோசித்து பாருங்கள். இன்று முதல் சுமார் 150 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பிரபலமான நபர் இருந்தார். அவருக்கு 20,000 அல்லது அதற்கு மேற்பட்ட மக்களுக்கு உரையாற்ற எந்த மைக் அல்லது லவுட் ஸ்பீக்கரும் தேவையில்லை. பெரிய பெரிய மக்கள் கூட்டத்தையே 5 முதல் 6 மணி நேரம் வரை கட்டிப்பிடித்து வைத்திருக்கும் திறன் அவருக்கு இருந்தது. மிகவும் தொலைவில் உட்கார்ந்தோ அல்லது நின்றோ இருந்தவர்களுக்கும் அவரது குரல் தெளிவாக கேட்கப்பட்டது. வணக்கம் ஜி, நான் ஹர்ப்ரீத், உங்களை வரவேற்கிறேன். நாம் இன்று பேசும் அந்த வலிமையான குரல், அது RS சமாஜின் பெரும் செல்வம், தன் காலத்தில் உயர்ந்த தரமான சாஸ்திர நிபுணர் பண்டிட் கணபதி சர்மாஜி அவர்களுடையது. பேசுவதில் அவர் இவ்வளவு நிபுணர் என்பதால் கேட்பவர்களுக்கு பண்டிட்ஜியின் உரைகளை கேட்பதில் ஒரு வகையான ஈர்ப்பு இருந்தது. அவரிடம் மற்றவர்களை கவரும் அத்தனை அழகான கலை இருந்தது என்பதால் எதிரிகள் கூட பண்டிட்ஜியிடம் அன்பு வைத்திருந்தார்கள் என்று சொல்கிறார்கள். பேசும் திறனை பற்றி நாம் ஏற்கனவே எடுத்து காட்டிவிட்டோம். இது ரோக் என்ற கிராமம். காண்டா என்ற இடத்தின் ஜாட் மக்கள் இரவுக்காக காசியின் பண்டிட் சிவ்குமார்ஜியை கூப்பிட்டார்கள். அப்போது போட்டி பண்டிட் கணபதிஜியுடன் இருந்தது. விழிப்புணர்வு மட்டும் பார்த்ததும் போட்டிக்காக பண்டிட் சிவ்குமார்ஜி மறுத்துவிட்டார். ஏனெனில் புராண பண்டிட் சிவ்குமார்ஜியுடன் 2 முறை பண்டிட் கணபதிஜி விவாதம் நடத்தியிருந்தார். அதில் பண்டிட் கணபதிஜி தன் அறிவால் அவரை வென்றுவிட்டார். அப்போது பண்டிட் சிவ்குமார்ஜி ரோக்தக் வாசியிடம் விவாதத்தில் பங்கேற்க 600 ரூபாய் முன்பணம் வாங்கியதாக சொல்கிறார்கள். அது இன்றைய மதிப்பில் 6 லட்சத்திற்கு மேலாகும். அவர் அந்த 600 ரூபாயை ஜாட் மக்களுக்கு திருப்பி கொடுத்து உடனே அங்கிருந்து மறைந்து விட்டார். அப்படியே விவாதம் நடக்காமலே பண்டிட் கணபதிஜி வெற்றி பெற்றார். பலமுறை மற்றும் பல இடங்கள்ல விவாத சவால்களை எதிர்கொண்டு பண்டிட் கணபதி சர்மாஜி விவாதங்கள்ல கலந்து கொண்டு எப்போதும் வெற்றி பெற்றார். ஆண்டு 1873 ராஜஸ்தானின் சுருநகரம். பண்டிட் பாலிராம்ஜி வைத்தியர் வீட்டுல ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறது. அவனுக்கு கணபதினு பெயர் வைக்கப்படுகிறது. அந்த குழந்தை மிகுந்த புத்திசாலி. அவன் வளர வளர அறிவை பெற்றுக்கொண்டான். கல்வியை கான்பூர் மற்றும் காசியில பெற்றான். இதற்கு பிறகு தந்தையின் ஊரான சுருவுக்கு திரும்பினான். மகரிஷி தயானந்த சரஸ்வதிஜியின் சீடரும் ராஜஸ்தானில் வேத மதத்தின் சிறந்த பிரச்சாரகருமான ஸ்ரீ காலுராம்ஜி ஜோஷியின் தாக்கத்தால் அவர் ஆரிய சமாஜியானார். வேத பிராணி இளமையை கடந்ததும் பண்டிட் கணபதி சர்மா கவிதை, இலக்கணம், தத்துவம், இலக்கியம் போன்றவற்றில் புலமை பெற்றவராகி சாஸ்திரார்த்தம் செய்ய தொடங்கினார். அது அந்த காலம். மகரிஷி தயானந்த சரஸ்வதி மற்றும் அவரது தீவிர அநியாயர்கள் நாடு முழுவதும் வேதங்களை மீண்டும் உயிர்ப்பித்து புதிய யுகத்தின் தொடக்கத்துக்கான புயலை எழுப்பியிருந்தனர். பண்டிட் கணபதி சர்மாஜியும் சாஸ்திரத்தின் மூலம் வேத மதம் மற்றும் கலாச்சாரத்தை பரப்பும் பணியை தொடங்கினார். வேதிக கொள்கைகளுக்கு எதிராக அவர் ஒரு போதும் எந்த சலனமும் செய்யவில்லை. அதுக்கேற்றபடி அவற்றில் குறை வரவிடவும் இல்லை. யாராவது வேதிக கொள்கைகளில் கூறப்பட்டதை ஏற்கவில்லை என்றால் அவருடன் வாதாடுவதில் அவர் ஒருபோதும் தயங்கவில்லை. தேவைப்பட்டால் கிறிஸ்தவர்கள், முஸ்லிம்களுடன் நேரில் சாஸ்திரார்த்தம் நடத்துவார். பௌராணிகர்களுடன் வாதம் நடப்பது எப்போதும் வணக்கம்தான். சமஸ்கிருத பண்டிதர்கள் பொதுவாக உலர்ந்த விளக்கமளிப்பவர்களாகவே கருதப்படுவார்கள். ஆனால் பண்டிட்ஜிக்கு நகைச்சுவை உணர்வு மிகுந்தது. அவர் பேசும் மொழி எவ்வளவு இனிமையாக இருந்தது என்றால் மக்கள் அவருடைய உரைகளை மணி நேரம் உட்கார்ந்து கேட்பார்கள் என்று சொல்வார்கள். ஆண்டு 1900 செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி காஷ்மீரின் ஸ்ரீநகர்ல ஒரு பாதிரி ஜான்சன் வந்தார். அவர் சமஸ்கிருத மொழி மற்றும் தர்சனங்கள்ல புலமை பெற்றவர். அவர் காஷ்மீரி பண்டிதர்களுக்கு சாஸ்திர விவாதத்துக்கு சவால் விடுத்தார். யாரும் தயாராகவில்லை என்பதால் அந்த பாதிரி மகாராஜா பிரதாப் சிங்கை சந்தித்து, நீங்கள் உங்கள் நாட்டின் பண்டிதர்களை சாஸ்திர விவாதத்திற்கு அனுப்புங்கள், இல்லையெனில் எனக்கு வெற்றி பத்திரம் வழங்குங்கள் என்று கூறினார். மகாராஜா நாட்டுல செய்தி இருக்கிறார். புலவர்கள் முன் வந்து பாதிரிய தோற்கடித்தார்கள். ஆனால் சொல்லியும் நாட்டின் எந்த பண்டிதரும் சாஸ்திர விவாதத்துக்கு தயாராகவில்லை. இந்த விஷயம் மகாராஜாவுக்கு மிகவும் மோசமாக இருந்தது. பின்னர் யாரோ ஒருவர் மகாராஜாவிடம், ஒரு ஆரிய சமாஜி பண்டிதர் காஷ்மீருக்கு வந்துள்ளார், அவருடைய புலமை நாடு முழுவதும் புகழ் பெற்றது என்று தெரிவித்தார். மகாராஜா உடனே அவரை முன்னிலைப்படுத்த உத்தரவு வஜில.
அரச பண்டிதர்களின் எதிர்ப்பை மீறி பண்டிதர் கணபதி சர்மா மகாராஜாவின் உத்தரவினை ஏற்று உறுதியாக நின்றார். பாதிரியின் முன்னிலையில் பண்டிதர் கணபதி சர்மாவை பார்த்ததும் பாதிரி பதறி பல்வேறு காரணங்களை கூற தொடங்கினார். ஆனா மகாராஜாவின் உறுதியால் அவனுக்கு சாஸ்திர விவாதம் செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டது. சாஸ்திர விவாதத்தில் பண்டிதர் அவர்கள் பாதிரி ஜான்சனின் வேத தத்துவங்களின் மீது செய்த தாக்குதல்களுக்கு பதிலளித்தார். வினாக்கள் அனைத்தும் சாஸ்திர சம்ஸ்கிருதத்தில் நடைபெற்றன. அனைத்து அரச பண்டிதர்களும் சாஸ்திர விவாதத்தில் கலந்து கொண்டிருந்தனர். பண்டிதர் கணபதி சர்மாவின் தர்க்கம், யுக்திகள் மற்றும் வேதம் போன்ற சாஸ்திரங்களின் முன் என்பதும் காணாத கேளாத விஷயங்கள். மேலும் அவருடைய ஆதாரங்கள் மற்றும் அவற்றின் அர்த்தங்களை கேட்ட அரச பண்டிதர்களும் ஆச்சரியத்தில் மூழ்கினர். அடுத்த நாளும் சாஸ்திர விவாதம் தொடர வேண்டியிருந்தது. ஆனா அதுக்கு முன்பே பாதிரி ஜான்சன் அமைதியா அங்கிருந்து வெளியேறிட்டார். ஆரிய உலகின் புகழ்பெற்ற அறிஞர் பண்டிதர் நரதேவ்ஜி சாஸ்திரி வேத தீர்த்தர் பரோபகாரி ஜூன் 1961 இதழில் வெளியான தனது நினைவுகளில் எழுதியிருந்தார். பார்க்கும்போது கணபதி சர்மா கருப்பு நிறத்துடன் ஒல்லியான உடல் அமைப்புடன் இருந்தார். அவரோட உருவத்தையும் தோற்றத்தையும் பார்த்தால் அவரிடம் பக்தி ஏற்படுவதில்லை. அவர்கள் உரை நிகழ்த்துவார்கள் என்று யாரும் நம்ப முடியாது. ஆனா அவர்கள் உரை நிகழ்த்து நிற்கும் போது எங்கிருந்து அந்த சக்தி வந்தது என்று தெரியவில்லை. அவர்கள் 2 முதல் 3 மணி நேரம் தொடர்ந்து பேசுவார்கள். சுவாமி ஸ்ரத்தானந்த் ஜியும் எழுதியிருந்தார், மக்கள் பண்டிதரிடம் பக்தி கொள்ள காரணம் அவர்களின் அறிவும் உரைநடை திறமையும் மட்டுமல்ல, அவர்களின் தூய்மையான மற்றும் உயர்ந்த நடத்தை மற்றும் சேவை மனப்பான்மையும் தான். ஆண்டு 1912 ஜூன் மாதம் வேத பிரச்சார பணிகள்ல பண்டிதர் மிகவும் பிஸியா இருந்தாரு. தனது உடல் நலத்துக்கு கவனம் செலுத்தவே இல்லை. 100 முதல் 3 ஜுவரத்திலும் கூட உரை நிகழ்த்துவதை நிறுத்தவில்லை. இதன் விளைவாக நோய் அவரை பிடித்தது. வயது வெறும் 19 பண்டித கணபதிஜி இறுதி மூச்சு விட்டார். ஜூன் 27ஆம் தேதி பண்டிதரின் மரணம் நிகழ்ந்தது. இளமையில் அவருடைய மறைவு ஆரிய சமாஜத்துக்கு மிகுந்த துயரமா இருந்தது. அவரோட வாழ்க்கை ஒரு வேத மரத்தின் பாதுகாவலராக இன்று கூட வணக்கத்திற்கும் நினைவிற்கும் உரியது. மகாரிஷி தயானந்த சரஸ்வதி அவர்களின் சீடர் மரபில் ஒவ்வொரு துறையிலும் பல முக்கியமான பண்டிதர்களை காணலாம். எப்போதும் சாஸ்திரார்த்தங்கள் குறித்து பேசும்போது பண்டித கணபதி சர்மா அவர்களின் பெயரும் பெருமையுடன் குறிப்பிடப்படுகிறது. இவ்வாறு புகழ்பெற்ற பண்டிதர் சுவாமி நகைச்சுவைமிக்க தலை சிறந்த கணபதி சர்மா அவர்களை ஆரிய சமாஜம் எப்போதும் நினைவு கூறுகிறது.